இந்தியாவுக்கு குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையை தேடி கொடுத்திருக்காங்க இந்த மாற்றுத்திறனாளி பெண் லின்சியா. ஒரு டேக்வாண்டோ பாரா வீராங்கனை வெங்கல பதக்கம் வென்றிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா டேக்வாண்டோல யூத் பாரா கேம்ஸ்ல 48 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மெடல் கிடைச்சிருக்கு. துபாயில இந்த 2025க்கான 5th ஏசியன் யூத் பாரா கேம்ஸ் நடந்துச்சு. நம்ம இந்தியால இருந்து 11 பேர் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து 3 பேர்ல லின்சியான்றவங்க 65 கிலோ கேட்டகரியில டேக்வாண்டோல பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க. இது 48 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்ததா சொல்றாங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாடுற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் ஒரு சந்தோஷமான தருணம். அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணு வந்து லின்சியா. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு தொடர்ந்து நம்ம எஸ்டிஐடிலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக அந்த பொண்ணு பேரா ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷனுக்கு 3 lakhs கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் சாம்பியன்ஷிப் 1.5 lakhs கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணதுனால தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த தருணத்தில் வந்து நம்ம எஸ்டிஐடி மெம்பர் செக்ரட்டரிஸாக இருக்கும், நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ஸாக இருக்கும், நம்ம தேங்க் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து 3 குழந்தைங்க வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. 2 குழந்தைங்களுக்கு வந்து லாஸ்ட் 1 day பிஃபோர் வந்துட்டு கவர்மெண்ட்டில் ஃபண்டு கொடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். பட் நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியும் மெம்பர் செக்ரட்டரிஸாரையும் நைட் ஒரு 12:30 நாங்கள் அப்ரோச் பண்ணோம். ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஒரு 1 o'clock அந்த பசங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 4,86,000 கொடுத்தாங்க. அது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 3 குழந்தைங்க ஏஷியன் பேரா யூத் கேம்ஸ் அட்டன் பண்ணாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து இன்றைக்கி நம்ம இந்த பொண்ணு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த தருணத்தில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு எஸ்டிஐடியை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இது எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸையுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஸ்போர்ட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மோனோபோலி மாதிரி ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். அப்போதான் உலக லெவலில் நடக்கிற இந்த ஒலிம்பிக்ஸ்ன்ற பெரிய டோர்னமெண்ட்டில் நம்ம இந்தியா இதுக்கப்புறம் கொஞ்சம் மெடல்கள் அதிகமாக அடிக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக இந்த ஒன்றிய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான நிதியை பிளேயர்ஸையும் ஊக்கப்படுத்தியா இதுக்கப்புறமாவது இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பதக்கங்கள் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இதே மாதிரியே அமெரிக்கா 126, சைனா 91 மெடல் அப்படின்னு அவங்க மூட்டையில கட்டி அள்ளிட்டு போயிட்டு இருக்கப்ப நம்ம 71வது இடத்துல விரல் விட்டு என்ற மாதிரி 6 மெடலை வாங்கிட்டு வழக்கம் போல வர வேண்டியது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். துபாய்க்கு 11 பேர் இந்தியால இருந்து போனவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணும் பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்குங்கும் போது கேட்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லின்சியாவுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.